ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள், ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள் என்பதை போன்று காலங்கள் கடந்தாலும் அறிவும் தொழில்நுட்பமும் வளர்ந்தாலும் ஏமாறுபவர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்குமான தொடர் பந்தம் இந்த நவீன காலத்திலும் தினம் தினம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஹெட்செட் போடாமல் வால்யூம் அதிகம் வைத்து பிறருக்கு தொந்தரவாக இருக்கும் என்னும் நினைப்பே இல்லாமல் ரயில் அல்லது பேருந்தில் செல்லும் போது சமூக ஊடகங்களில் வரும் ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்த்து வாய்விட்டு சிரித்திருப்போம். இந்த வீடியோக்களில் 10ல் 2 போலியானது என்பது உங்களுக்கு தெரியுமா? போலி வீடியோக்களை கண்டுபிடிப்பது எப்படி? போலி வீடியோக்களால் மற்றும் புகைப்படங்களால் வரும் தீமைகள் என்ன? வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 1 முதல் 3. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். மனிதனுக்கு எப்போதுமே கடவுளைப் போல் படைக்கின்ற செயலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை உண்டு. இதனை தொடக்க நிலை சோதனை எனலாம், பிரிமோடியல் டெம்ப்டேஷன். இதுவே அவனை இன்று படைப்பாளியாக மாறச் செய்கிறது. கடவுள் ஒளி தோன்றுக என்கிறார், ஒளி தோன்றியது என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அதே போல நவீன தொழில்நுட்பத்தின் உதவியால் மனிதன் தோன்றுக என்கிறான், அனைத்தும் கண்முன் தோன்றுகிறது. அறிவியலின் வளர்ச்சியை ஓஹோ என்று பாராட்டினாலும் அது உருவாக்கும் ஆபத்தை அறியாமல் கடந்து போக முடியாது. டீப் டிரேஸ் என்ற நிறுவனம் 2019 ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. அதில் சமூக ஊடகங்களில் ஆய்வு செய்யப்பட்ட ஏராளமான பதிவுகளில் பல வீடியோக்கள் போலியானது என்ற உண்மையை சொன்னது. இந்த எண்ணிக்கை இன்றைய தினத்தில் 83% அதிகரித்திருக்கிறதாம். ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களில் சுமார் 30 லட்சம் படங்களும் சுமார் 7,20,000 மணி நேர வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன என்று தி கான்வர்சேஷன் என்ற இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் எத்தனை பதிவுகள் போலியானது என்பது யாருக்கும் தெரியாது. செயற்கை நுண்ணறிவின் வருகைக்கு பிறகு எதுவும் சாத்தியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலமாக யாரையும் யாராகவும் மாற்றலாம், யாருடைய புகைப்படத்தையும் எப்படியும் மாற்றலாம் என்ற நிலையில் இது சமூகத்தில் பல்வேறு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. பிறரை மிரட்டி பணம் பறிப்பதற்காக, ஆபாச படம் தயாரிப்பதற்காக, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக, மக்கள் மத்தியிலே போலி கருத்தியலை திணிப்பதற்காக போலி வீடியோக்களும் திருத்தப்பட்ட புகைப்படங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. கூகுள் இமேஜஸ் அல்லது டின்ஐ போன்ற தளங்களில் சந்தேகத்திற்குள்ளான புகைப்படத்தை பதிவேற்றினால் அந்த படம் இதற்கு முன் எங்கே எப்போது வெளியானது என்ற விவரம் தெரிந்துவிடும். நாம் வாசிக்கின்ற செய்தி ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனத்திடம் இருந்து வருகிறதா அல்லது வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம் ஃபார்வர்ட் செய்தியாக பகிரப்பட்டிருக்கிறதா என்பதை சோதித்தறியுங்கள். இந்தியாவில் ஆல்ட் நியூஸ், பூம் லைவ் அல்லது PIB ஃபேக்ட் செக் போன்ற தளங்கள் இத்தகைய போலி வீடியோக்களை ஆய்வு செய்து உண்மையை வெளியிடுகின்றன. ஒரு வீடியோவை பார்த்தவுடன் அதை உடனே மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். ஒரு நிமிடம் சிந்தித்து அதன் உண்மைத்தன்மையை ஆராயுங்கள். கடவுள் படைப்பில் போலி என்று எதுவும் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபட்டிருந்தது. மனிதனின் படைப்பில் போலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. போலி செய்தி, போலி முகங்கள், போலி குரல்கள், போலி முகவரிகள், போலி அடையாளங்கள் என்று எல்லாம் போலி மயமாகவே இருக்கின்றன. இந்த போலி உலகத்திலிருந்து உண்மையை பகுத்தறிவது என்பது நம்முன் வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் என்றே நான் நினைக்கிறேன். போலிகளுக்கு முகமும் முகவரியும் தந்த மனிதனை என்னவென்பது? இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.